யோவான் 12:48 மறக்காதீங்க. யோவான் 12:48. இந்த உலகத்தின் இறுதி நாளிலே இறுதி தீர்ப்பு வரும். அப்பொழுது நம்மை இறை வார்த்தை தான் தீர்ப்பளிக்கும். எப்படி போட்டிருக்கு பைபிள்ல? நமக்கு யார் தீர்ப்பு கொடுப்பா? இறை வார்த்தை தான் தீர்ப்பளிக்கும். அப்படியே இருக்கு பைபிள்ல. அதை சொல்றது யார் தெரியுமா? இயேசுவே சொல்றார். யாரு சொல்றாத? நான் கூட உங்களுக்கு தீர்ப்பளிக்க மாட்டேன். உங்களை யார் தெரியுமா தீர்ப்பளிப்பா? உங்களுக்கு இறை வார்த்தையே உங்களை தீர்ப்பளிக்கும். அந்த வார்த்தையை புடிச்சுக்க வேண்டாமா நம்ம இன்னைக்கே? இல்லையா? நாம் அளிக்க போகிற சமாதானம் இறை வார்த்தையிலிருந்து வருகிற சமாதானமா இருக்கணும். இனிமே நம்ம குடும்பத்துல யாருமே பைபிளை வாசிக்காதவங்களே இருக்கக்கூடாது. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு டிவி சேனல்ல நம்ம EWTN, நம்ம கத்தோலிக்க நியூஸ் சேனல், அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். முடிஞ்சா அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நம்ம வத்திக்கான் நியூஸ் எல்லாமே வரும். அந்த சேனல்ல ஒரு இஸ்லாமியர் ஒரு கிறிஸ்தவரை சேலஞ்ச் பண்றாரு. என்ன தெரியுமா பண்றாரு? ஒரு இஸ்லாமியர் கூட இந்த உலகத்தில் விவிலியம் வாசிக்காதவராக இருக்கவே வாய்ப்பில்லை. நான் உங்களை சேலஞ்ச் பண்றேன், எத்தனை கிறிஸ்தவர்கள் விவிலியம் வாசிக்கவில்லைன்னு கேட்டார். உண்மைதான். ஆனா அவங்க யாருமே குரான் வாசிக்காம இருக்கவே மாட்டாங்க. எல்லாருமே வாசிச்சிருப்பாங்க. ஆனா நம்மில் தான் பல பேர் விவிலியம் வாசிக்காம இருப்போம். பாத்தீங்களா? ஏன்னா அது காரணம் என்ன சொல்லுவோம்? என் குழந்தை படிப்பு. ஏன்னா உன் குழந்தை தான் உலகத்திலே படிக்குது. வேற அவன் குழந்தையும் உலகத்துல படிக்கவே இல்லை. நம்ம குழந்தை மட்டும்தான் படிக்குது உலகத்துல 12th. வேற எந்த குழந்தையும் படிக்கல. அப்படிதானே? நம்ம மட்டும்தான் வேலை செய்யறோம். உலகத்துல வேற யாருமே வேலை செய்யல. அப்படிதானே? ஆகவே இதுதான் இன்னைக்கு முடிவு. இந்த முடிவிலிருந்து வருகிற சமாதானம் குடும்பத்திற்கு தருகிற சமாதானம். ஆகவே அதிலிருந்து வருகிற சமாதானத்தை இந்த உலகம் முழுவதும் எடுத்து செல்வோம். சமாதானம்.